இன்றைய தினம் இந்த பூஜைகளை செய்கிறோம். ஏற்றுக்கொண்டு நல்ல பலன்களையும் வரங்களையும் தந்தருளுமாறு பிரார்த்தனை செய்கிறோம். ஓம் சொல்லிக்கோங்க. உங்க மனசுல நினைச்ச வேற விடுபட்ட பிரார்த்தனைகள் கூட எல்லாம் மனசுல என்னென்ன பிரார்த்தனைகள்லாம் நினைச்சிருக்கோம், நல்ல பிரார்த்தனைகள்லாம் நிறைவேறணும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் எல்லாம் வந்துருச்சாமா? இந்த பிள்ளையாரெல்லாம் வந்துருச்சுங்களா? இப்போ அந்த பூ எடுத்து விநாயக பெருமானுக்கு இந்த 16 மந்திரங்கள், ஷோடச மந்திரங்கள் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கிட்டே வருவோம். சொல்லுங்க. 5 கரத்தனை, ஆனை முகத்தனை, இந்தி இளப்பிறை, போடும் இழித்தனை, நந்தி மகந்தனை, ஞானத்தில் வைத்தறி போற்றுகின்றேனே. ஓம் சுமுகாய நமஹா, ஓம் ஏகதந்தாய நமஹா, ஓம் கபிலாய நமஹா, ஓம் கஜகர்ணிகாய நமஹா, ஓம் லம்போதராய நமஹா, ஓம் விகடாய நமஹா, ஓம் விக்னராஜாய நமஹா, ஓம் விநாயகாய நமஹா, ஓம் தூமகேதவே நமஹா, ஓம் கணாதக்ஷாய நமஹா, ஓம் பாலச்சந்திராய நமஹா, ஓம் கஜானனாய நமஹா, ஓம் வக்ரதுண்டாய நமஹா, ஓம் சூர்பகர்ணாய நமஹா, ஓம் ஹேரம்பாய நமஹா, ஓம் ஸ்கந்தபூர்வஜாய நமஹா, பக்த விக்ன விநாசகாய நமஹா, ஸ்ரீ செல்வ கணபதயே நமஹா, நானாவித பரிமள பத்ர புஷ்பாணி சமர்ப்பயாமி. விநாயக பெருமானுக்கு அர்ச்சனை நடந்து அதுக்கு குங்கும அர்ச்சனை. நம்ம மனசார நிறைய பிரார்த்தனைகள்லாம் அம்பாள்கிட்டெல்லாம் எல்லாம் வேண்டிக்கணும். ஒரு அம்மா ஒரு வெள்ளிக்கிழமை வந்து விளக்கு போடுவாங்க. என் மகனுக்கு திருமணம் ஆகணும், சீக்கிரமா கல்யாணம் ஆகணும், அம்மா தாயே கல்யாணத்தை நல்லபடியாக நடத்தி கொடுமா அப்படின்னு அப்படி நடத்தி நல்லபடியாக கல்யாணம் நடந்துச்சுன்னா ஒரு வெள்ளிக்கிழமையும் நல்ல நிறைய பால் வாங்கி புது குடத்தினால ஒரு 5 வாரம் நான் அபிஷேகம் பண்றேன் அப்படின்னு வேண்டிக்கிறேன். கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. 2 மாசத்துல கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் ஆனால் அடுத்த வாரம் கோயிலுக்கு வர்றாங்க. எங்க முரளிகிருஷ்ணன் கேட்கிறாரு, கோயில் வச்சுக்கிறதுமா இந்த வாரம் அபிஷேகம் பண்றேன், கல்யாணம் முடிஞ்சு மறுவாரம் பண்றேன்னு சொன்னீங்களே, என்ன ஆச்சுன்னு? நான் சாமி உடை 700 ரூபா, பால் லிட்டரு 90 ரூபா. அதனால அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். 2 பங்கா சேர்த்து பண்றேன், பை 1 get 1 அப்படின்ற மாதிரி அடுத்த வாரம் சேர்த்து பண்ணிடுறேன்றாங்க. எங்க அர்ச்சகர் சொன்னாரு, ஏமா இது அம்மன் கோயில், அமேசான் இல்லம்மா, அதனால அம்மனுக்கிட்ட ஆஃபர் தான் கொடுக்காதீங்க அப்படின்னு. அம்மன் பார்த்துருக்கேன் அந்த மாட்டேம்மா இல்ல கண்ணு, நான் உங்கள்கிட்ட ஆஃபரா கேட்டேன், நீ சொல்றத பார்த்து எனக்கு சிரிப்பு வந்துருச்சுப்பா. நீ யார் வேண்டிக்கிட்ட? நீ வேணுனாலும் வேணுனாலும் நான் குழந்தை, நீ என் குழந்தை, நான் உனக்கு பண்ண வேண்டிய விஷயத்த நான் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எனக்கு என்ன மனக்கவலை, என் தாய் உனக்கென்றோ என் கவலைன்னு நம்ம விட்டுறணும். நான் உன்னை பார்த்துட்டு இருப்பேன். வேண்டிக்கிட்ட நீ பண்றேன்னு சொன்ன ஆஃபர், நீ வந்து இது மாதிரி ஆஃபர்லாம் கொடுக்காத. என்ன செய்யறியோ அதை பக்தி பூர்வமா செய். கடவுள் என்ன கேட்கிறார்? அந்த குழு இதை குழுன்னு கேட்கல. பத்திரம் புஷ்பம் பழம் தோயம், அவ்வளவுதான். பத்திரமான ஒரு இலை, ஒரே ஒரு இலை. புஷ்பம் ஏதாவது ஒரு பூ, பழம் ஏதாவது ஒரு பழம், தோயம்னா ஒரு வாட்டர், ஒரு டிராப் வாட்டர். நீ இதை சமர்ப்பண மனசால பண்ண வேண்டிய விஷயத்த அதை கொடுக்குறேன், இது கொடுக்குறேன், ஆகாசத்துக்கு கொட்டையாக இதெல்லாம் பண்றேன் அதெல்லாம் பண்ணான்ட்டு நீயே வேண்டிக்கிட்டு அப்புறம் வந்து தலையை சொல்லக்கூடாது. சுவாமி கிட்ட, இறைவன் கிட்ட நம்மால சக்திக்கு எதா இன்னைக்கு கூட நம்ம பிரார்த்தனை என்ன சொன்னோம்? நீங்களால் உட்பட்ட சக்திக்கு உட்பட்டு பக்திக்கு உட்பட்டு நம்ம பூஜை பண்ணுவோம். நம்ம வேணா பண்ணலாம்.
நல்ல ஒரு காசு ஒரு அர்ச்சனைக்கும் ஒரு தங்க காயின் போட்டு பண்ணலாம். அவர் மனசார நினைக்கணும். எது பண்ணாலும் சரி, சின்ன குங்குமத்தை போட்டா கூட மனசு பூர்வமா அவ காலடியில போய் சேருது, அவ ஏத்துப்பா அப்படின்னு நம்பிக்கையோட பண்ணணும். அந்த நம்பிக்கை இருந்தால் மட்டுமே தான் நம்ம பக்தி பலனளிக்கும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. குழந்தைங்கள்லாம் நிறைய பேர் வந்துருக்க பார்த்துட்டு ஒரு குழந்தை இந்த ஐயரோட வேலையெல்லாம் எளிமையாக எல்லாருக்கும் விபூதி பூசி விடுறாரு. அவருக்கு விபூதி பூசுற வேலை இல்லை. அது மாதிரி குழந்தைங்கள்லாம் நீங்க அவசியமா கோயிலுக்கு கூட்டுருவா. கையில இந்த தீபாவளி காட்டுறது, இந்த ஸ்தலத்துல இருந்தாலே விசேஷம். குழந்தைங்க அவருக்கு என்ன பண்றாங்க கூட, இங்க பூஜைக்கு பாருங்க, பையன் கையில தீபாவளி வச்சிருக்கான், பூ வச்சிருக்கிறான், விளையாட்டா விளையாடுறான். அந்த விளையாட்டு நாளை தினம் உளப்பூர்வமான பக்தியா ஆகணும். அதை நம்ம கிட்ட இருக்க அந்த விஷயத்த நம்ம செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம குடும்ப பிரச்சனைக்கு செல்வோம். நான் சொல்றது சொல்லுங்க. எல்லா வளத்தோடும் என்றும் நலம் பெறவே வல்லாய் திருமகளே மகாலட்சுமியே வந்திடுக சொல்லாலே பாடி பரவுகிறோம் பால் போல எங்கள் மனையில் கூடி வருவாய் குழைந்து. இப்போ அந்த குங்குமத்தினால மகாலட்சுமி தாயாரையும் வேம்பலி அம்மானையும் நினைச்சிட்டு, துர்காலட்சுமி சரஸ்வதி ரூபமா இருக்கக்கூடிய அம்பாவை நினைச்சிட்டு மனசார பிரார்த்தனை பண்ணி அந்த குங்கும அர்ச்சனை செய்து கொண்டே வாங்க. ஓம் பிரகிருதியை நமஹ, ஓம் விகிருதியை நமஹ, ஓம் வித்யாயை நமஹ, ஓம் சர்வபூத ஹிதப்பிரதாயை நமஹ, ஓம் ஸ்ரத்தாயை நமஹ, ஓம் விபூத்யை நமஹ, ஓம் பரமாத்மிகாயை நமஹ, ஓம் வாச்சே நமஹ, ஓம் பத்மாலயாயை நமஹ, ஓம் பத்மாயை நமஹ, ஓம் சுசயே நமஹ, ஓம் ஸ்வாஹாயை நமஹ, ஓம் ஸ்வதாயை நமஹ, ஓம் சுதாயை நமஹ, ஓம் தன்யாயை நமஹ, ஓம் ஹிரண்யே நமஹ, ஓம் லக்ஷ்மீ நமஹ, ஓம் வித்யபுஷ்டாயை நமஹ, ஓம் விபாவரியை நமஹ, ஓம் அதித்யை நமஹ, ஓம் தித்யை நமஹ, ஓம் தீப்தாயை நமஹ, ஓம் வசுதாயை நமஹ, ஓம் வசுதாயின்யை நமஹ, ஓம் கமலாயை நமஹ, ஓம் காந்தாயை நமஹ, ஓம் காமாயை நமஹ, ஓம் ஷீரோத சம்பவாயை நமஹ, ஓம் அனுக்கிரகப்பிரதாயை நமஹ, ஓம் புத்தயே நமஹ, ஓம் அனகாயை நமஹ, ஓம் ஹரிவல்லபாயை நமஹ, ஓம் அசோகாயை நமஹ, ஓம் அமிர்தாயை நமஹ, ஓம் தீப்தாயை நமஹ, ஓம் லோக சோக விநாசின்யை நமஹ, ஓம் தர்ம நிலையாயை நமஹ, ஓம் கருணாயை நமஹ, ஓம் லோகமாத்ரே நமஹ, ஓம் பத்ம பிரியாயை நமஹ, ஓம் பத்மஹஸ்தாயை நமஹ, ஓம் பத்மாக்ஷே நமஹ, ஓம் பத்மசுந்தரியை நமஹ, ஓம் பத்மோத்பவாயை நமஹ, ஓம் பத்மமுக்யே நமஹ, ஓம் பத்மநாபப்ரியாயை நமஹ, ஓம் ரமாயை நமஹ, ஓம் பத்மமாலாதராயை நமஹ, ஓம் தேவியை நமஹ, ஓம் பத்மின்யை நமஹ, ஓம் பத்மகந்தின்யை நமஹ, ஓம் புண்ணியகாந்தாய நமஹ, ஓம் சுப்ரசன்னாயை நமஹ, ஓம் பிரசாதாபிமுக்யே நமஹ, ஓம் பிரபாயை நமஹ, ஓம் சந்திரவதனாயை நமஹ, ஓம் சந்திராயை நமஹ, ஓம் சந்திரசகோதரியை நமஹ, ஓம் சதுர்புஜாயை நமஹ, ஓம் சந்திரரூபாயை நமஹ, ஓம் இந்திராயை நமஹ, ஓம் இந்துசீதலாயை நமஹ, ஓம் ஆத்வாததிரண்யை நமஹ, ஓம் புஷ்டியை நமஹ, ஓம் சிவாயை நமஹ, ஓம் சிவகரியை நமஹ, ஓம் சத்யை நமஹ, ஓம் விமலாயை நமஹ, ஓம் விஸ்வஜனன்யை நமஹ, ஓம் புஷ்டியை நமஹ, ஓம் தாரித்ரநாசின்யை நமஹ, ஓம் பிரீத்தி புஷ்கரண்யை நமஹ, ஓம் சாந்தாயை நமஹ, ஓம் சுக்லமால்யாம்பராயை நமஹ, ஓம் ஸ்ரீயை நமஹ, ஓம் பாஸ்கர்யை நமஹ, ஓம் பில்வநிலையாயை நமஹ, ஓம் வராரோகாயை நமஹ, ஓம் யசஸ்வின்யை நமஹ, ஓம் வசுந்தராயை நமஹ, ஓம் உதாராங்காய நமஹ, ஓம் ஹரிண்யை நமஹ, ஓம் ஹேமமாலின்யை நமஹ, ஓம் தனதான்ய கரியை நமஹ, ஓம் சித்தையே நமஹ, ஓம் சத்ரேன சௌமியாயை நமஹ, ஓம் சுப்ரதாயை நமஹ, ஓம் நிருபேஷ்ம கதானந்தாய நமஹ, ஓம் வரலக்ஷ்மியை நமஹ, ஓம் வசுப்ரதாய நமஹ, ஓம் சுபாயை நமஹ, ஓம் ஹிரண்ய பிராகாராய நமஹ, ஓம் சமுத்திரதனயாயை நமஹ, ஓம் ஜெயாயை நமஹ, ஓம் மங்களாயை நமஹ, ஓம் விஷ்ணு வக்ஷஸ்தரஸ்திதாயை நமஹ, ஓம் விஷ்ணுவத்ரே நமஹ, ஓம் பிரசன்னாட்சியை நமஹ, ஓம் நாராயண சமாசிதாய நமஹ, ஓம் தாரித்ரதும்சின்யை நமஹ, ஓம் தேவியை நமஹ, ஓம் சர்வோபத்ரவவாளின்யை நமஹ, ஓம் நவதுர்காயை நமஹ, ஓம் மகாகால்யை நமஹ,
ஓம் பிரம்ம விஷ்ணு சிவாத்மிகாய நமः ஓம் திரிகா ஞான சம்பன்னாய நமः ஓம் புவனேஸ்வரி நமः ஓம் மகாலட்சுமி நமः ஓம் துர்கா லட்சுமி சரஸ்வதி சகிதாய ஸ்ரீ வேம்புலியம்மன் தேவியே நமः ஓம் குங்குமார்ச்சனம் சமர்ப்பயாமி சம்பூர்ணம் ஓம் சக்தி ஓம் சக்தி. அனைவருக்கும் நமஸ்காரம். நாளைக்கு காலையிலையும் சிவபெருமானுக்கு மண்டல அபிஷேகம், சிறப்பு அபிஷேகம் இருக்கு. இப்போதான் ஒருத்தவங்க கொடுத்துருக்குறாங்க. காலையில் 10 மணிக்கு அபிஷேகம் இருக்கு. அதே போல் மாலை 6:30 மணிக்கும் அபிஷேகம் இருக்கு. அவசியம் கலந்துக்கோங்க. 10 மணிக்கு பக்தி பாடல்கள் பாட விருப்பமுடைய அறியா பெருமக்கள் கொஞ்சம் ஒரு 9:30 மணி அந்த மாதிரி வந்தாலும் சிறப்பு தான். நம்ம எல்லாரும் சேர்ந்து இந்த 48 நாளில் நல்ல பக்தி மிக்க இந்த பாடல்கள்லாம் தொடர்ந்து எல்லாரும் கூட்டாக பாடுறச்சு கண்டிப்பாக சிவபெருமான் நிரந்தரமாக வாசம் செய்யும் விதமாக நம்ம ஆலயம் இருக்கும். காலையில் அவசியம் எல்லாரும் கலந்துக்கோங்க. காலையில் 10 மணிக்கு சிவபெருமானுக்கு அபிஷேகம், அதே போல் மாலையும் இருக்கு. குழந்தைகளுக்கான பண்பாட்டு வகுப்பு வாரம் ஒரு நாள் 1 மணி நேரம் நம்ம ஆலயத்தில் நடக்கிற வகுப்பு கோப்பு குட்டியிடம் சொல்லிட்டு முரளிதர சுவாமிகள் ஆசீர்வாதத்தோடு நடக்கூடிய வகுப்பு ஒவ்வொரு சனிக்கிழமையும் நடக்கிறது. சாயந்தரம் 5:30 6. நாளைக்கு வகுப்பு 5 to 6 மணி வரைக்கும் சாயந்தரம் நடக்கிறது. புதுசாக யாராவது குழந்தைகளை சேர்க்கணும் பிரியப்பட்டீங்கன்னா பெற்றோர்களோட கலந்துக்கலாம். சாயந்தரம் 5 மணிலேருந்து 6 அப்படியே இருங்க. தீபாராதனை, இதுக்கப்புறம் தாம்பூல பிரசாதம் இங்கே வரும். யாரும்